ஹாய் டியர்ஸ், ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னோடய பேபியை எப்படி ஸ்கூலுக்கு வேக வேகமாக கிளப்புறேங்கிற விலாக் தான் பார்க்க போகிறேன். இந்த வாழைக்காய் இன்றைக்கி வறுவலாகவும் தயிர் சாதமும் தான் பேபிக்கு செஞ்சு தர போகிறேன். பேபி காலையில் எழுப்புறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் இந்த சமைக்கிற கொடுமை வேறு ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ தான் நம்ம அம்மாங்கள்லாம் ஞாபகத்துக்கு வராங்க. எனக்கு 7:30க்கே காலேஜ் பஸ் வரும். அப்போ எங்கள் அம்மா தட்டில் அப்படியே சாப்பாடு சுட சுட போட்டு சாப்பிடுன்னு கெஞ்சுவாங்க. ஆனால் அப்போல்லாம் அந்த சாப்பாட்டோட அருமை எனக்கு தெரியல, அம்மாவோட அருமையும் தெரியல. இப்போ நம்மளே எந்திரிச்சு நம்மளே காஃபி போட்டு நம்மளே சமைக்கணுங்கிறப்ப தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போல்லாம் நம்ம கிச்சன் பக்கம் கூட காலையில் எந்திரிச்சு போக தேவையில்ல. காஃபி முதற்கொண்டு எல்லாமே வந்துடும் பக்கத்தில். சுடுதண்ணி போடுறது கூட அம்மாவே போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வாழைக்காய் கட் பண்ணிட்டு, நீங்களாம் யார் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அம்மா வீட்லேயே இந்த அளவுக்கு நல்லா ஜாலியாக இருந்துட்டு இப்போ கிச்சன் பக்கம் வர்றதுனா கஷ்டமாக இருக்க மாதிரி அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நம்ம சேனலில். தென் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. அதுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றிகள். தென் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வாழைக்காய் வறுவலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆயிலுங்கிறப்ப தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. முன்னெல்லாம் நம்ம அப்பாங்க வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பஜ்ஜியோ போண்டாவோ வடையோ இல்லை ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ வீட்லேயே இந்த பஜ்ஜி போண்டா வடைன்னு நம்ம செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஃபேட்டாமா குழந்தைங்களே அந்த அளவுக்கு மாறிட்டாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப யதார்த்தமாக இல்லை குழந்தைங்க இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாங்களா அப்படின்ட்டு தான் யோசிக்க தோணுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வாழைக்காய் வறுவல் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். வாழைக்காயை இந்த மாதிரி போட்டுட்டு வெறும் கரம் மசாலா தூள், தென் உப்பு, லைட்டாக மிளகுத்தூள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பேபி கொடுக்குறனால கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம குழந்தைங்களாம் முன்னெல்லாம் நம்ம படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போகிறப்ப ஸ்கூல் போயிட்டு நோட்டு புக்கெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஜாலியாக விளையாட போயிடுவோம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க வந்தோடனே ஹோம்ஒர்க் பண்ணுறேங்கிறாங்க. இல்லை என் பிள்ளை மட்டும்தான் அப்படி பண்ணுறாங்களான்னு எனக்கும் தெரியல. ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு நான் வெளில போகணுங்கிறாங்க. ஆனால் வெளியில் போகிறதே கிடையாது. வீட்டுக்குள்ளேயே எதையாவது ஒன்று போட்டு உருட்டிக்கிட்டு வீட்டை எல்லாத்தையும் களைச்சி போட்டு இந்த மாதிரி வேலை தான் பண்ணுறாங்க. ஆனால் நான்லாம் ஸ்கூல் போனேன் அப்படின்னா வீட்டு பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேன். சாயந்தரம் அந்த நைட்டு 7 மணி 8 மணிக்கே பசிக்கிறப்ப தான் வீட்டு ஞாபகமே வரும். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க அதையுமே மிஸ் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாழைக்காய் வறுவலுக்கு தண்ணியே தெளிக்க தேவையில்லை. அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு எடுத்தனாலே போதும். அதிலேருந்து வேர்த்து வர தண்ணியே வாழைக்காய் வெந்துடும். ஏன்னா இது ரொம்ப பிஞ்சாக இருக்குது வாழைக்காய், சீக்கிரம் வெந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த கடாயில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தயிர் சாதத்துக்கு தான் தாளிக்கிறேன், தாளிப்பு ஊற்றுறேன். நமக்கு சமைக்கிறதுனா என்னன்னே தெரியாதப்ப கல்யாணம் ஆகி வந்தோடனே நம்மளை சமைக்கிறதுக்கு உள்ளே விட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி தான் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு புளிக்குழம்பு வைக்க சொன்னாங்க. ஆனால் அது எங்கள் வீட்டில் யாருமே சரியாக சாப்பிடல. அதுதான் நான் செஞ்ச ஃபஸ்ட்டு டிஷ்ஷுன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு வாட்டி வெண்பொங்கல் செஞ்சேன். நான் செய்கிறத பார்த்துட்டு வேணாமா தாயே அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பாப்பா கொடுக்குறனால கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே போடல. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவாங்க. மிளகானா அவங்க அழகாக எடுத்து சாப்பிட்ருவாங்க, மிளகாய் தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ருவாங்க. அதனால தான் இவ்வளோ தான் நான் தாளிப்புக்கு சேர்க்குறேன். தயிர் சாதம்னா ரொம்பவே எல்லா பேபிக்ஸ்க்கும் பிடிக்கும். தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அப்புறம் சேப்பங்கிழங்கு, இது எல்லாமே உருளைக்கிழங்குனே சொல்லி கொடுத்துருவேன். குழந்தைங்க ஓரளவுக்கு பெருசாகிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம சொல்கிற பொய். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வடித்த சாப்பாட்டை போட்டாச்சு. அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு நல்லா மசிச்சுக்கணும். நான் எப்பயுமே மசிச்சிருவேன். இது இன்னும் நம்ம மிக்சியில் அடித்து கொடுத்தாலும் நல்லா கொள்ளன்னு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் தயிர் ரொம்ப புளிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பேக்கெட் தயிரையும் அதில் சூடான பாலையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதில் லைட்டாக கொஞ்சமாக நம்ம தூளுப்பு ஆட் பண்ணால் போதும். இவ்வளோ தான். ஆனால் இந்த தயிர் சாதம் செய்கிறதே ரொம்ப டைம் எடுத்துக்குது. அது ஏனே தெரியல, இல்லை எல்லாத்து வீட்லேயும் இப்படி தான் நடக்குமானும் தெரியல.
தயிர் சாதத்தில் இதெல்லாம் நான் தயிர் சாதத்தில் கிண்டி அவளுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுற வரைக்குமே என் தங்கக்குட்டி எந்திரிக்கவே இல்லை. நாங்களும் போய் எழுப்பி இடையில பார்த்தோம், எந்திரிக்கவே இல்லை. உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்பயுமே வந்து செல்லத்துக்கு வந்து வையுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சூடாக சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும், ஆறிடுச்சுன்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். வீட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் கமெண்ட் சொல்லுவாள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அவளுக்கு வந்து சுத்தமாக அந்த கத்திரிக்காய் சில ஐட்டம்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது, அது ஏனே தெரில. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அவளோட டிஃபன் பாக்ஸில் பிடிக்கும். இதுக்கு மேலே வச்சு கொடுத்தோன்னால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டிஃபன் பாக்ஸுக்கு கீழே கொஞ்சம் அந்த இதை வைக்காமல் வரவே மாட்டாள். கரெக்டாக இந்தளவுக்கு வச்சு கொடுத்தா கொஞ்சம் பொலன்னு இருக்க மாதிரி இருக்கும் சாப்பாடு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் நான் காய் வந்து கொஞ்சம் நிறைய தான் எப்பயுமே வச்சு தருவேன். ஏன்னா காய் அதிகமாக சாப்பிட்டு சாப்பாடு கம்மியாக சாப்பிட்றனால எந்த ஒரு தப்புமே கிடையாது. அவங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து வெஜிடபிள்ஸில் தான் இருக்குது. கார்ப்ஸ் கொஞ்சம் கிடைச்சா அவங்களுக்கு போதும் அப்படின்னு நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுறது. நீங்களாம் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்களா? நீங்களாம் என்னென்ன டிஷ் வந்து பேபிஸ்க்கு செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு தயவு செஞ்சு கொஞ்சம் எனக்காக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலையில் எழுந்திரிச்சு என்னடா சமைக்கலான்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதுக்கு நைட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஹஸ்பண்ட்டை கேட்டாலும் சரி, இல்லை வந்து பேபிஸ்கிட்ட கேட்டாலும் என்னைக்காவது வந்து சொல்லுவாள். என் தங்கம் வந்து என்னைக்காவது சொல்லுவாள், இந்த டிஷ்ஷு ஸ்கூலில் எல்லோரும் கொண்டு வந்தாங்க, நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நானாக தான் கேட்பேன் என்ன வேணும்னு. எங்கள் அம்மாலாம் இதே கேள்வியை கேட்குறப்ப எனக்கு அப்படியே கடுப்பாக இருந்துச்சு. என்னம்மா எதையாவது ஒன்று செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு. எகெயின் பாருங்கள், பிள்ளைய வந்து எழுப்புறோம், பிள்ளைக்குட்டி எந்திரிக்கவே மாட்டேங்குது. அவங்க டேடி எழுப்புறாரு, அப்பயும் எந்திரிக்க மாட்டேங்கிறா. இப்படி தான் எங்களோட மார்னிங் போகுது. டாட்டா, பை பாய்.